ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சு மசலம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா, பரபரப்பாக அறிவிக்கப்பட்ட திருவாரூர் இடைத்தேர்தல் பரபரப்பாக ரத்து செய்யப்பட்டிருப்பது முதலாவது செய்தியாக இருக்குது. அத்துடன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஒப்பந்த விவகாரம் தொடர்பாக ஆதாரம் இருந்தால் காண்பியுங்கள், இல்லை என்றால் ராஜினாமா செய்யுங்கள் என்று நிர்மலா சீதாராமனுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சவால் விடுத்திருக்கிறார். அத்தோடு நாளையும் நாளை மறுநாளும் பொதுத்துறை வங்கி ஊழியர்களின் ஒரு பிரிவினர் போராட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்து தமிழக அரசு இங்கு உள்ளவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கி இருப்பதாக ஒரு செய்தி. அடுத்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற எதிர்பார்ப்புடன் பல வருடங்களாக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு மற்றும் ஒரு செய்தி, ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்து அவருடைய அண்ணன் வருவாரா வரமாட்டாரா என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தி. இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது முதல் செய்தியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவாரூர் இடைத்தேர்தல் அது அந்த ஒரு தொகுதிக்காவது நடத்திடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதை நிப்பாட்டியிருக்காங்களா அல்லது அப்படி சாம்பிள் பார்க்குறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகங்கள்லாம் எழக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. தமிழகத்தில் காலியாக உள்ள மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் ஒரு காரணம் கிடச்சிருச்சு, ஆனால் திருவாரூருக்கு மட்டும் காரணம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அதுவும் இப்போ நிறைவேறிவிட்டதாக ஒரு பார்வை இருக்குது. இந்த தேர்தல் ரத்து குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? முதல்ல 20க்கும் சேர்த்து நடத்தியிருக்கணும். அப்படியே ஏதாவது ஜெனியன் ரீசன் இருந்தால் திருவாரூரில் தான் ஜெனியன் ரீசன் இருக்குது போல் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு, போல் தள்ளி வைக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே ஒரு புயல் அடிச்சிருக்கு, பல கிராமங்கள் இன்னும் ரிக்கவர் ஆகலை. அதுக்கும் மீறி அங்கே வச்ச காரணம் திமுகக்குள்ளே ஏதாவது ஒரு உள்பூசலில் குளிர் காயலாமா அப்படின்னு பாஜகவோட பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு ஆதங்கமாக இருக்கும். அதாவது அழகிரியை எப்படியாவது கூப்பிட்டு அவருக்கு ஸ்டாலின் கேன்சர் நிறுத்தி பார்த்து ஏதாவது விஷமம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஒன்றும் பாச்சா பள்ளிக்கலன்னு தெரிஞ்சோடனே முதல்ல தமிழிசை நாங்கள் அதை புறக்கணிக்கிற மாதிரி பேசினாங்க. நான் போட்டியிடலை அப்படின்னு. அப்போயே நம்மளுக்கு ஒரு கிடச்சிடுச்சு. ஏஐடிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டாளிங்க எடப்பாடியாரோட கட்சி இன்றைக்கி நினைக்கிறோம் நாளை அறிக்கிறோம்னு தம்பிதுரை ஒரு நாள் சொல்கிறாரு, பன்னீர்செல்வம் ஒரு நாள் சொல்கிறாரு. ஸோ இதிலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கிளியராக அவங்க தயார் நிலையிலே இல்லை, மக்களை சந்திக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த ஒரு தொகுதியில் தான் ஒரு சலசலப்பு இருந்தது. கருணாநிதியோட கலைஞரோட 2 பசங்களும் அடிச்சுப்பாங்களான்னு. இங்கே இன்றைக்கி வரைக்கும் அழகிரி அதை பற்றி பேசாமல் இருந்துட்டார். ஸ்டாலின் ஒரு குடும்பத்துலேருந்து இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டார். முதல்ல ஸ்டாலினே நிற்பாரா இல்லை அவர் குடும்பத்துலேருந்து யாராவது நிற்பாங்களான்னு இருந்தது. அது இல்லை, நாங்கள் இதை ஒரு நார்மல் தேர்தலாக பார்த்து எங்கள் ஸ்டேட் செக்ரட்டரி அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தான் நிறுத்த போகிறோன்னு தெரிஞ்ச உடனே அமமுகவும் அவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த 2 கட்சியும் ரெடியாக இருக்கிறது. ஏடிஎம்கேயோ பிஜேபியோ தயார் நிலையில் இல்லைங்கிறது தெரிஞ்ச உடனே கஜா புயலை காரணம் காட்டி அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் கஜா புயல் நியாயமான காரணம்தான். அதெல்லாம் நம்ம 4 நாள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஒரு விஷமமாக தான் பார்க்கணும். திமுகவில் ஏதாவது நம்ம இவங்க 2 பேரும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலினுக்கு எதிராக அழகிரியை நிறுத்துவதற்கான நடவடிக்கை அப்படின்னா ஓட்டுக்கு இல்லை அப்படிலாம் பண்ணால் பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருங்கிற மாதிரி அந்த தொகுதியில் ஏதாவது திட்டமிட்டு இல்லையா? அவங்க ஒரு காலத்தில் நிர்மலா சீதாராமன் தான் முதலமைச்சர்னு பேசிகிட்டு இருந்த கட்சி தானே அது. ஒரு எலெக்ஷனே சந்திக்காத நிர்மலா சீதாராமன் நாளைக்கு முதலமைச்சராக வருவாங்கங்கிற ஒரு கனவு காண்ட கட்சி தானே அது. சரி, அந்த காயனவத்தி தான் இன்றைக்கி ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒருத்தர குருமூர்த்திங்கிறவரை ரிசர்வ் பேங்க் கவர்னர், இப்படியெல்லாம் ரிசர்வ் பேங்க்கில் கவர்னர் இல்லை டைரக்டர் தப்பாக சொல்லிட்டேன் உறுப்பினராக்கி இது மாதிரி பல காயை நகர்த்தி பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அங்கே ஒன்று அப்புறம் ரஜினிகாந்த் அரசியலில் வரல, இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லினது எல்லாமே பார்த்தா எப்படியாவது தமிழ்நாட்டில் அவங்க
உள்ளே காலை வைக்கணுங்கிறதுக்காக பண்ணுற முயற்சியில் இதையும் ஒன்றா தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா திமுக தடுமாறுமான்னு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1962 இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து திமுகவோ கம்யூனிஸ்டோ தான் முக்கால்வாசி திருவாரூர் சீட்டை ஜெயிச்சிருக்காங்க. சரி. அங்கே ஏதாவது கலங்கம் பண்ணலாமாங்கிறது தான் இவங்களோட நோக்கமே தவிர, இல்லாட்டா 20 சீட்லேயும் எலெக்ஷன் வச்சுருக்கணும். இந்த 20 சீட்டில் எலெக்ஷன் வைக்காமல் இது திமுக கையில் இருந்த சீட்டு இது. அதனால் திமுக ஜெயித்தா ஒன்றும் நம்பரை மாற்றாது. ஸோ ஒரு ரிஸ்கே இல்லாமல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு ஒரு முயற்சி. ரெண்டாவது, அழகிரி நிறுத்த முடியுமா, அவரை எப்படியாவது பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி. இன்றைக்கி இதே மாதிரி போச்சுன்னா எடப்பாடியார் கட்சிக்கு யாரும் ஆதரவு சொல்ல போகிறதில்ல. சரி. அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தேன்னா எடப்பாடியாரின் ஆட்கள் 37 பேரும் அமளியில் அடைஞ்சு சஸ்பெண்ட் ஆகப்பட்டாங்க. எதுக்காக அமளியில் பண்ணாங்க? ரஃபேல் டீலில் பிஜேபி பண்ண ஊழலை பேசக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அமளி பண்ணாங்க. ஆனால் பேசினது மேகதாத்து. அதே அடுத்த நாளைக்கு ஜெய்ட்லி பேசும்போதோ நிர்மலா சீதாராமன் பேசும்போது இவங்களை கன்வீனியண்ட்டாக 4 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே என்ன தெரியுதுன்னா, அதிமுகங்கிற இன்றைக்கி இருக்கிற எடப்பாடியாரின் கட்சி பிஜேபிக்கு கைக்கூலியாக போய்விட்டதுங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா இது தாங்கியிருக்கவே முடியாத ஒரு வருத்தமான இடம். அது நிச்சயமாக அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இல்லைன்னு தெரியும், கட்சி தொண்டர் சப்போர்ட்டும் கிடையாதுன்னு தெரியும். அதனால தான் இந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் ஏமாற்ற முடியும்? இன்னும் ஒரு இல்லை. இப்போ அதுதான், இப்போ திருவாரூர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் பார்த்தாலும் கூட அங்கே கஜா புயல் மிக கடுமையாக பாதிக்கும். அது ரைட்டுங்க, அது முன்னாடியே தெரியுமே. அப்போ கலெக்டருக்கு நேற்று தான் கஜா புயல் அடிச்சது செய்தி தெரிஞ்சுதுங்களா? கஜா புயல் அடித்து 2 மாதம் ஆகுது இல்லை, பிரதமரால் வரக்கூட முடியல. பிரதமர் வரலை, இங்கே இருக்கிற அமைச்சர் வர முடியலையா வரலையா? வரலைங்கிறது தானே உண்மை. ஏங்க நடிகரோட கல்யாண ரிசப்ஷனுக்கெல்லாம் போக முடியறதுக்கு ஏன் இங்கே வர முடியல? வர்றது எப்படி ஒரு அரசியல் ஆதாயம் இல்லைங்கிறதுனால தான் பிரதமர் வரல. சரி. இல்லை பணத்தை தான் ரிலீஸ் பண்ணிட்டாரா? நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணாங்க, மக்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. சரி. நான் பட்டுக்கோட்டையிலேருந்து என் நண்பர் பார்த்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் ஊர்லேருந்து யாருக்கும் பணம் வந்ததா தெரியல. மக்கள் ரொம்ப கட்டத்தில் இருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுக்கும் தெரிஞ்சு கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரு. இதெல்லாம் தெரியாமையா எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க? இதெல்லாம் தெரிஞ்சு அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு கலகம் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அது முடியலன்னு ஒன்று சிபிஐ டி ராஜா ஸ்டாலின் 20 சீட்டு ஏன் எலெக்ஷன் கேட்டதெல்லாம் காரணமாக காட்டி இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இது இண்டிபெண்ட்டாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது நம்ம ஊரில். ரிசர்வ் பேங்க்கு, எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன். பாலிட்டிக்ஸ் டிஎன் சேஷனுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகப்பட்டது. அதெல்லாம் கூட காலி பண்ணணும்னு வேலை செய்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. தட் இஸ் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது இஸ் நாட் ஆக்டிங் இன் அ ஃபேர் மேனர். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த திருப்பங்குன்றம் போஸுங்கிற ஒரு எலெக்ஷனும் இப்போ நடந்திருக்கணும். அவர் இறந்து போய் 6 மாதம் ஆகிடுச்சு. இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது இண்டிபெண்ட்டாக இருக்கா? இல்லையே, இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்கள் அந்த ஏடிஎம்கேவோட சிம்பிள் கேஸை பாருங்கள், எதை பார்த்தாலுமே இவங்க இண்டிபெண்ட்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 8% பேர் ஓட்டு போடக்கூடாதுன்ட்டாங்க. அந்த இவிஎம் மேலே பல பேர் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. நான் இவிஎம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லலை, மக்கள் மேலே சந்தேகம் வந்துடுச்சுனால ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி சீசர்ஸ் வைஃப் ஹேஸ் டு பி அபவ் சஸ்பீஷன். சீசரின் பொஞ்சாதி சஸ்பீஷனுக்கு மேலே இருக்கணும். ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அவங்க தானே நிர்வாணம் பண்ணணும். பட் இவங்க பண்ணுற எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா எப்படியாவது அந்த இன்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணி பவரை தக்க வச்சுக்கணும்னு. எவ்வளோ நாளைக்கு தக்க வைக்க முடியும்? 19 இங்கே எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இதில் சந்தேகமாக எடப்பாடியார் 40லையும் தோக்க போகிறாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடேவோட ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் ட்ராக்கர்னு வச்சுருக்காங்க.
15% தான் எடப்பாடியார் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. அதாவது 100 பேரில் 15 பேருக்கு தான் அவங்க மேலே நம்பிக்கை இருக்குன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிப்பாராங்கிறது 40 சீட்டில் 40க்கு 40லேயும் ஏடிஎம்கே தோக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படியாவது தக்க வச்சு அதை கொஞ்சம் இழுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலில் இவங்க மூலமாக ப்ராக்சி மாதிரி நடத்தி எப்படி இழுக்கலான்னு பார்க்குறாங்கங்கிறது தான் இதோட மீனிங்கே. இப்போ திருவாரூர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அறிவித்ததும் சரி, ரத்து செஞ்சதும் சரி, தமிழ்நாட்டு மக்களை ஒரு பல்ஸ் பார்க்கறதுக்கான நடவடிக்கையாக பாஜகவுடைய தூண்டுதலில் இபிஎஸ் ஓபிஎஸ் அணி செஞ்சதாக சொல்லப்படுது. இல்லை, அதுனா இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க டம்மிங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 3 பேர் இருக்காங்க. சரி, அவங்க மேலே தான் நீங்கள் குற்றம் சொல்லணும். அவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறவர் பொலிட்டிக்கலாக நடந்துக்கணும். அதுவும் நீங்கள் போய் எலெக்ஷன் கமிஷனில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டென்யூர், அதுதான் உங்கள் கடைசி டென்யூர். ரிட்டையர் ஆகிட போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே கூட நீங்கள் நேர்மையாக நடந்துக்கலைன்னா எங்கே நேர்மையாக நடந்துக்க போகிறீங்க? நீங்கள் நடத்தியிருந்தால் 20 தொகுதிக்கும் நடத்தியிருக்கணும், இல்லாமல் நடத்தாமல் இருந்திருக்கணும். ஏதாவது ஒரு தொகுதிக்கு நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்கன்னா அது டெஃபினட்டாக திருவாரூர் தான். ஏன்னா அந்த கஜா புயல் அடிச்சதுனால. சரி, திமுகவில் வந்து 2ஆக ப்ளே பண்ண முடியுமா பிஜேபியால்? அழகிரியை பிஜேபி பக்கம் இழுக்க முடியுமான்னு பார்க்க முயற்சியில் இது ஒரு முயற்சி, இது தோல்வி. திரும்ப அந்த விஷயத்தை வலியுறுத்துறதை பார்க்கும்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாகட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாகட்டும், அழகிரி மு.க. ஸ்டாலினுக்கு தனி எதிராக மிகப்பெரிய ஒரு அணியை உருவாக்க போகிறாரு. அதெல்லாம் பெரிய அணிலாம் உருவாக்க மாட்டார். அவரும் தோல்வியை தான் கவ்வ போகிறார், அதில் சந்தேகமே கிடையாது. சரி, ஆனால் அது விஷமம் தானே, ஒரு அச்சுறுத்தல் தானே. ஒன்றுன்ட்டு கொஞ்சம் தகராறு சீண்டி பார்க்குறது இருக்குல்ல. ஏன்னா பிஜேபிக்கு இங்கே ஒரு சீட்டும் ஜெயிச்ச பொன்னார் கூட தோக்க போகிறாரு. அதனால் வந்து எவ்வளோ சீட்டில் அவங்க நோட்டாக்கு பின்னாடி ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த வாட்டி நின்றுருந்தால் நோட்டாக்கு பின்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. சரி, அதனால தான் அந்த அம்மையார் நாங்கள் நிற்க போகிறதில்லன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. சரி, அதனால் வெரி தெளிவாக இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த அதிமுகவை மிரட்டி அழகிரி அதிமுகவையும் முன்னெடுத்து எப்படியாவது ஒரு கூட்டணி நடத்த முடியுமான்னு பார்க்குற பாஜகவோட ஒரு செயலாக தான் நீங்கள் இதை பார்க்கணுமே தவிர இது ஒரு இண்டிபெண்ட் ஆக்டாகவே நீங்கள் பார்க்கக்கூடாது. இது தொடர்பான ஒரே ஒரு கேள்வி தான் என்னென்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைத்தேர்தலோ அல்லது உள்ளாட்சி தேர்தலோ எந்த தேர்தலுமே நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தேர்தல் ஆணையம் என்ன முடிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறத விட நடுவண் அரசு என்ன, மத்திய அரசு தெளிவாக இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், மே மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் தமிழகத்திற்கு மட்டும் நடக்குமா, நடக்காது? அது மாற்றவே முடியாது. ஏன்னா அது கான்ஸ்டியூஷனல் ப்ரீச் ஆகிடும். காரணங்கள் இல்லாமல் போயிடும் தேர்தல் ஆணையத்திற்கு. அதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் வேணால் பை எலெக்ஷன் இங்கே அங்கே வேணால் ஏமாற்றலாம், கோர்ட்டு சும்மா இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டும் கண்டுக்காமல் இருக்கும். உள்ளாட்சி தேர்தலுக்கு 100 காரணம், உள்ளாட்சி தேர்தலில் யாரும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலன்னு நினைக்கிறேன். இன்னும் சரி, ஹைகோர்ட்டுக்கு போய் அவன் கண்டெம்ப் பண்ணுவேன் நீங்கள் அங்கேன்னு நடந்துகிட்ருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் யாராவது இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே வைக்கலைன்னா டெஃபினட்டாக டிஸ்மிஸ் ஆகிடும். பட் இது வந்து 40க்கு 40 நடந்தானும். நம்ம ஹிஸ்ட்ரியிலே இது மாதிரி ஒரு காரணம் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் எலெக்ஷன் வைக்காமல் சென்ட்ரல் எலெக்ஷன் வைக்காமல் இருக்கிறதுக்கு. அண்ட் முன்ன மாதிரி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டில் அவங்களுக்கு 2 பார்லிமெண்ட்லேயே அவங்களுக்கு மெஜாரிட்டியும் கிடையாது. அதனால் அரசியல் தேர்தல் நிச்சயமாக வரும். இல்லை, இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மெஜாரிட்டியை கூட்டுவதற்கான நடவடிக்கை யாருங்க எடுக்கலை. அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கலை. இடைப்பட்ட இந்த இடைத்தேர்தல் நடக்க வேண்டிய இடங்கள்லையும் நடக்கல. இதெல்லாம் எத்தனை நாட்களுக்கு முட்டுக்கட்டை போட முடியும்? ஏன்னா மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 12ஆம் தேதிக்குள்ளே டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். அன்னிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரே கம்மியாயிடும். ஏன்னா ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். ஸோ எப்படி நம்மளோட ஒரு கன்வென்ஷன் படி எப்படி ஒரு பிரதமர் நடந்துக்கணும், ஒரு ஆட்சிக்கே பவர் இருக்காது. மார்ச்லேருந்து மே வரைக்கும் வெறும் ஒரு பியூரோக்ராட்ஸ் தான் கவர்மெண்ட்டை நடத்துவாங்களே தவிர புதுசாக ஒன்றும் பண்ணுறதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ இந்த கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்காது. அண்ட் இது கான்ஸ்டியூஷனுக்கு டைரக்ட் வயலேஷனாக போய்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிறத பெரிய நேஷ்னல் ப்ரெஸ் பெருசாக எடுக்கலை. இது நம்ம வேணால் தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர ஆங்கில ப்ரெஸ்ஸில் இதை பெருசாக பேசப்படலை. எங்கேயுமே தமிழ்நாட்டில் ஒரு 18 தொகுதியெல்லாம் யாரும் கண்டுக்கல. இங்கே என்ன நடந்தாலும் உலக அரங்கில் யாரும் பார்க்கல. அது ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஏஜெண்ட்டாக தான் இருக்கிறாங்க, ப்ரெஸ்ஸை மிரட்டி இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. பட் ஆனால் ஒரு ஸ்டேட்டில் நியர்லி 10% ஆஃப் தி பார்லிமெண்ட்டே நடத்தாமல் எடுக்க முடியாது. அது ஒரேடி அகேன்ஸ்டாக போய்டும், உலகமே பேச ஆரம்பிச்சிடும். அதனால் டெஃபினட்டாக 40 நடக்க போகுது.
40 ஏடிஎம்கே பிஜேபி தோக்க போகுது. அது அந்த உடனே இந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிடும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஒப்பந்த விவகாரம் ஆதாரம் காட்டுங்கள், இல்லை என்றால் ராஜினாமா செய்யுங்கள் என்று நிர்மலா சீதாராமன் மீது ராகுல் காந்தி கடுமையாக சவால் விட்டிருக்கிறார். இதில் என்னென்னா நீங்கள் பார்க்கணுன்னா, ஹெச்ஏஎலுக்கு நியாயமாக இந்த ரஃபேலோட கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கணும். ஆனால் 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை போட்டுட்டு 10 நாளில் 30,000 கோடியை பிரதமரோட நண்பர் டபிள்யூங்கிறவர் வாங்கிட்டு போயிருக்கிறார். அது அனில் அம்பானின்னு எல்லாருக்கும் தெரியும். அது உங்களுக்கு தெரியாமல் நடந்துடுச்சான்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அது மக்களோட வரி பணம் 30,000 கோடி அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஆர்டராக கொடுத்துருக்கீங்கிறதுக்கு நாங்கள் சுற்றி காட்டிகிட்டே இருக்கிறோம். அதை திசை திருப்பத்துக்காக இவங்க என்ன பார்லிமெண்ட்டில் சொன்னாங்கன்னா, 24,000 கோடி நான் ஆர்டர் கொடுத்துருக்குறோம், இன்னும் 73,000 கோடி கொடுத்துருவோம், அதனால் 1 லட்சம் கோடி நாங்கள் கொடுத்துருக்கோன்னு. அடுத்த நாளைக்கே ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட்டு ஹெச்ஏஎல் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கான்ட்ராக்டில் எங்களுக்கு ₹1 கூட வரலை. எந்த துறையை அந்த அமைச்சர் குறிப்பிட்டாரோ அந்த துறை ஹெச்ஏஎல், அந்த துறை ஹெச்ஏஎல்லேருந்து ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் கிளியராக ₹1 கூட எங்களுக்கு கான்ட்ராக்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டில் தெரிஞ்சே போய் சொன்னீங்கன்னா நீங்கள் அப்போ அவங்கள ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதை தான் எங்கள் தலைவர் கேட்டிருக்காரு. இப்போ இவங்க நைட் என்ன சொன்னாங்க, நாங்கள் 23,000 கோடி ரூபா கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோன்னு. கான்ட்ராக்ட் கொடுக்குறேன்னு இவங்க சொல்லிட்டு அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானோம். ஒப்பந்தம் கையெழுத்தானங்கிறது தான் எங்களோட ஃபீலிங்கு. இவங்களே ஒத்துக்கிறாங்க, நாங்கள் 74,000 கோடி இனிமேல் தான் கொடுக்க போகிறோம், பைப்லைனில் இருக்குது. அதாவது கொடுக்கலான்னு, பைப்லைனுங்கிறது ரொம்ப அதாவது நாங்கள் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கோம், பரிசீலனை பண்ணிகிட்ருக்கோன்னு. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் ஆட்சியில் இன்னும் 1 மாதம் தான் இருக்க போகிறீங்க. இன்றைக்கி ஜான்வரி 3ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு வந்துட்டோம். நம்ம பிப்ரவரி எண்டில் நீங்கள் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக மாற போகிறீங்க. இத்தனை நாள் பண்ணாதான் 2 மாதத்தில் ஆர்டர் கொடுத்தா கூட என்றைக்கு அவங்க ரெடி பண்ணி என்றைக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் ஏன் அவர் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி சம்பளமும் கொடுக்காம பென்ஷனும் கொடுக்க முடியாமல் சம்பளம் கொடுக்கறதுக்காக கடன் வாங்க அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டது ஹெச்ஏஎல். இதெல்லாம் ஏன் இந்த விவாதம் வந்ததுன்னா, 1000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு. அப்போ ஒரு கம்பெனிக்கு 1 லட்சம் கோடி ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு பணம் நெருக்கடி இருக்குமா? இப்போ எங்கள் கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் இருக்குது, நல்லா வியாபாரம் இருக்குன்னா என்னால் சம்பளம் கொடுக்க கூட முடியாமல் இருக்க முடியுமா? அப்போ நீங்கள் சொல்கிறது பொய்யா இருக்கும், போடுங்கன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அது அவங்களால அதை போட்டு தான் ஆனோம். அதுக்கு தான் நேற்று என்ன சொல்லியிருக்கிறாங்க, என் ஸ்பீச்சை கேளுங்க, 74,000 கோடி நாங்கள் கொடுக்க போகிறோம். அது என்னைக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லலை, கொடுக்க போகிறோம். 23,000 கோடி நாங்கள் கொடுத்துட்டோங்கிறாங்க. அப்போ எதுக்கு கடன் வாங்கணும்? ஒரு 1000 கோடி அட்வான்ஸாக கொடுக்க வேண்டியதானே? ஏன் பொதுத்துறை வங்கிக்கு போய் கடன் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கடன் கொடுக்காமல் இருக்கிறாங்க? இல்லை, தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவின் சார்பாக இன்னும் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் இந்த ரஃபேலுக்காக சொல்லி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரஃபேலுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் நம்மளை டிவி பார்க்குற முக்கால்வாசி பேரால் எப்படியாவது 30,000 கோடிக்கு வியாபாரம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் எங்கேயாவது உருட்டி பிரட்டியாவது 5 லட்ச ரூபா போட்டு ஒரு கம்பெனி அமைச்சிருவோம். நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி, இந்த பல கோடி பேருக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லை. 1.5 கோடி பேருக்கு வேலை இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு. யாரெல்லாம் 5 லட்ச ரூபாய்க்கு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்களோ ஒன்றுமே தெரிய வேண்டாம், ஒரு பேப்பர் பிளேன் கூட பண்ணது கிடையாது. 5 லட்சம் ரூபா யாருக்கெல்லாம் 5 லட்ச ரூபா போட்டு கம்பெனி ஆரம்பித்தா 10 நாளில் 30,000 கோடி கொடுக்குறேன்னு பிரதமர் சொன்னார்னா எல்லோரும் திறந்து நீங்கள் கூட ஆரம்பிப்பீங்க, நான் கூட ஆரம்பிப்பேன், யார் வேணால் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி 5 லட்சம் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் 30,000 கோடி கொடுக்க போகிறாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இல்லாட்டா ஒரு நபருக்கு ஏன் கொடுத்தீங்க? அண்ட் அந்த ப்ரொசீஜர் கான்ட்ராக்டில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட முடியாமல் அந்த கான்ட்ராக்ட் போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனோகர் பாரிக்கர் குஜராத்தோட கோவாவோட சீஃப் மினிஸ்டர் கிளியராக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்கிட்ட ஃபைல் இருக்குது, அது என் பெட்ரூமில் நான் பூட்டி வச்சுருக்கிறேன், என்றைக்கு வேணால் நான் ஃபைலை திறந்து காட்டுவேங்கிறாரு. நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஃபைல் இருக்குங்கிறாரு. அன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசாமல் அருண் ஜேட்லி பேசுகிறாரு. நாங்கள் எங்கள் தலைவர் சுற்றி காட்டுறாரு. ஏதாவது ஜால்ரா போடுற அதிமுக எம்பிங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களே, வெளில பேசுன்னு எங்கள் தலைவர் சொன்னப்புறம் தான் இந்த அம்மா பேசுகிறாங்க. இதில் என்னென்னா, ஜெயலலிதா பேரை சொல்லி, அம்மையார் பேரை சொல்லி
ஜெயித்தவங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ இவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எடப்பாடியாரோட கட்சி வந்து பிஜேபிக்கு கைக்கூலியாக நடந்ததுங்கிறதுக்கு இது இன்னொரு ஆதாரம். இது முன்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் தலைவர் கேட்குறாரு. அப்போ வெளில வந்து ஒரு பொய் சொல்கிறாங்க, 1,00,000 கோடிக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோன்னு. அந்த கம்பெனி அடுத்த நாள் என்ன சொல்லுது, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை, இந்த ஆர்டரை வரலன்னு. உடனே நாங்கள் கேட்குறோம் 1,00,000 கொடுன்னு. இப்போ என்ன சொல்கிறீங்க, நாங்கள் 23,000 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம், 75,000 கொடுக்க போகிறோன்னு. அப்போ 23,000 கோடிக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு 1000 ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதா பேசுகிறீங்க. ரஃபேல் பிளேனுக்கே நீங்கள் 15% அட்வான்ஸ் கொடுக்குறவங்க, இந்த 23,000 கோடிக்கு நீங்கள் 15% அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனி ஏன் போய் கடன் வாங்க போகுது? சம்பளம் கொடுக்கும்ல. அப்போது முட்டுலியும் அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யலைங்கிறது தான் உண்மை. ரஃபேலில் நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம். டெஃபினட்டாக போலீஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் உண்மை வருங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ மனோகர் பாரிக்கர் சொல்லியிருக்கிறாரு, கார்மெண்ட்டில் இருக்கிற ஃபைல் தான் என் பெட்ரூமில் வச்சு பூட்டியிருக்கேங்கிறாரு. அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பாரு. காங்கிரஸ் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறங்கிற செய்தியும் சொல்லுது. ஆமாம், ஏற்கனவே அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. அவருக்கு பேங்க்ரியாட்டிஸுங்கிற வியாதி இருக்குது, அவரால் செயல்பட முடியல. நாளைக்கு வந்து இப்போது நாங்கள் ஏன் அப்படி சொன்னால், ஹரேன் பாண்டியாவை யார் கொண்டாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. கோர்ட் சொல்கிற தீர்ப்பை பார்த்தா ஹரேன் பாண்டியா செத்தே போகலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து குஜராத்தில் மினிஸ்டராக இருந்தவர், அவர் காணாமல் போயிட்டார். சரபுதீன் ஷேக்கை வந்து யார் கொண்டு, அவங்களும் அந்த பொண்ணு லேடியும் அவங்க கௌசர் பீர் அவங்க ஒய்ஃபையும் யார் கொண்டாங்கன்னு தெரியல. கோர்ட்டு என்ன ஜட்ஜ் இதெல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் ஆபத்து இருக்க தான் செய்கிறதா? ஆமாம், இதுக்கு பின்ன எப்படி சராபுதீனை யாருமே கொலை பண்ணலன்னு எப்படிங்க செத்து போவார்? போலீஸ் கஸ்டடியில் இருக்கார் ஒருத்தர், அவரையும் அவர் ஒய்ஃபும் பஸ்ஸில் எங்கேயோ போயிட்டுருக்காங்கன்னு சடனாக சொல்லி அவரை கொண்டு விட்டாங்க. கேட்டால் யாருமே கொலை பண்ணலங்கிறாங்க. ஹரேன் பாண்டியாங்கிறவர் குஜராத் கேபினெட்டில் மினிஸ்டராக இருக்கார். அவருக்கு அடுத்தால வாக்கிங் போகிறச்சு யாரோ கொண்டுட்டாங்க. 15 வருஷத்தில் யார் ஒரு மினிஸ்டரை கொண்டாருங்கன்னு குஜராத்தில் தெரியல. இது மாதிரி இருக்கிற இடத்துல இவருக்கு டெஃபினட்டாக பாதுகாப்பு கொடுத்து தானே ஆகணும் நீங்கள். சரி, அடுத்த செய்தியை பார்க்கலாம். நாளை மறுநாளும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க போவதாக தொழில் நிறுவனங்கள், பொதுத்துறை வங்கிகளின் ஊழியர்கள் ஒரு பிரிவினர் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பணிக்கு வரலை அப்படின்னா சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ஏன் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து இவங்களும் இந்த போராட்டத்தை வலுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற காரணத்தை. பப்ளிக் செக்டர் பேங்க் போகுதான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா இப்போ தான் பெருசாக ஒரு 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. சரி, இப்போ கோஆப்ரேட்டிவ் பேங்க் நான் நினைக்கிறேன். இது வந்து வேலைக்கு இது எதுக்கு மிரட்டணுங்க? நீங்கள் வந்து வேலைக்கு வரலைன்னா நீங்கள் சம்பளம் இல்லைங்கிறது தெரியும். பட் இதில் என்னென்னா அவங்க வந்து சம்பளத்தை கேட்குறாங்க, சரி இவங்கள்ட்ட காசு இல்லை கொடுக்கறதுக்கு. அதனால் இவங்க சம்பளத்தை உயர்த்தி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளத்தை ஏற்றிட்டீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு அந்த பே கமிஷனில் போட போகிறீங்க, இவங்க எங்கள் சம்பளத்தை ஏற்றி கொடுன்னு கேட்குறாங்க. இவங்கள்ட்ட காசோ பணமோ கிடையாது. இப்போ திரும்பி நீங்கள் காசு பணம் கொடுக்கணுன்னா நீங்கள் கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணணும். கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு காசு கிடையாது. இது பேச்சுவார்த்தையில் பேசி தீர்த்துக்காமல் மிரட்டுறதுனால ஒன்றும் ஆக போகுதில்லை. அவங்க பலகீனத்தை தான் காட்டுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பலகீனத்தை தான் காட்டுது. பொருளாதார நிலைமையில் தமிழக அரசு மிக மோசமாக இருக்குது அப்படின்னு அதில் சந்தேகமே கிடையாது. இந்தியாவே ரொம்ப மோசமாக இருக்குது. சிஎம்ஐ நேற்று பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் தி இந்தியன் எக்கானமியில் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து 11 மில்லியன் ஜாப்ஸ் ஹேவ் பீன் லாஸ்ட், அதாவது 10 லட்சம் ஒரு மில்லியனுங்கிறது 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு வேலை இருந்தவங்களுக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லாமல் சுற்றலை, வேலை இருந்தவங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டார் மோதிங்கிறாங்க. 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா 7.5% வேலை வாய்ப்பு இல்லை. அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 8 பேருக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கி இல்லைங்கிறாங்க. நார்மல் கண்டிஷனில் மன்மோகன் சிங் காலத்தில் அது 3லேருந்து 3.5 இருந்தது. ஆனால் அது 8% ஆகிடுச்சு. அப்போ ஒரு பெரிய க்ரைசிஸ் லெவலுக்கு போயிடுச்சு. இது ஒரு காரணம். 2வது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். முதலீட்டு இருந்தால் தான் வந்து ஒரு நாடு உருப்படும். மின்ட் பேப்பரில் நேற்று முந்தானேத்தோ என்ன வந்திருக்குன்னா கிளியராக 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளது குறைஞ்சிருச்சுன்னு. ஸோ அப்போ என்ன, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது தெரியும். இத்தனை நாள் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அவங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால கவர்மெண்ட்டாலையும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல.
அதனால் நம்மளோட பொருளாதாரங்கிறது ரொம்பமான மோசமான நிலைமையில் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா, மோர் தென் அக்ரிகல்ச்சர் சிறு தொழில் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த சிறு குறு தொழிலெல்லாம் இவங்க டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் என்பிஏங்கிற பேர்லேயும் ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டின் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரி, அடுத்த செய்தியை பார்க்கலாம். ரஜினியின் அரசியல் பிரவேசம் எப்போது? அவரது அண்ணன் சத்யநாராயண கேக்வாட் பேட்டி. இது பல வருடங்களான செய்தி தான். இருந்தாலும் நேற்று அவருடைய அண்ணன் வந்து அந்த செய்தி ஒன்று மழை பெய்யறது கதை மாதிரி இருக்குது சார். இன்றைக்கி வரார், நாளைக்கு வரார், இப்போ வராருன்னு மக்களுக்கே அழுத்து போயிடுச்சு. இது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, பொலிட்டிக்கல் ட்ராக்கர் அந்த இந்தியா டுடே போலில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரில் யாருக்கு வாய்ப்பு நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசனுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடையாது, ஃபேன் ஃபாலோயிங் கிடையாது. அவர் ரொம்ப ஒரு நல்ல நடிகர், பெரிய ஸ்டார் கிடையாது. ரஜினிகாந்த் பெரிய ஸ்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமலஹாசனுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு. ஏன்னா அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு வருஷமாக வந்து நடத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுனால மக்களுக்கே திருப்தி போய் 5% கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால் இனிமேல் அவர் டெஃபினட்டாக இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து லோக்சபாவில் அவர் பார்லிமெண்ட்டில் நடக்க போவதில்ல. அவர் கடைசி நிமிஷத்தில் மோடிக்கு சப்போர்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறார். மோடிக்கும் எடப்பாடியாரும் கூட்டணிக்கு சப்போர்ட் சொல்ல போகிறாரு. அப்போ கடைசி வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறது இல்லை. இருங்க நான் சொல்கிறேன். அதில் படும் 40க்கு 40 தோத்தப்புறம் அரசியல் வேணான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பிஜேபியோட ப்ரெஷரில் தான் அவர் இன்றைக்கி வரேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் போடுற ப்ரெஷரில். நாளைக்கு இவங்க தோத்துட்டாங்க, தமிழ்நாட்டில் 40 இடமும் தோப்பாங்கங்கிறது நிச்சயமாக தெரிஞ்ச விஷயம். இந்த 40லையும் தோத்தப்புறம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் லோக்சபா இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு மோடி பேரை சொல்லிவிட்டு இனிமேல் யாராவது தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ஓட்டு விழாதுங்கிறது அந்த அறிவாது டெஃபினட்டாக ரஜினிகாந்த். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கூட மாவட்ட வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கிறது, அந்த களப்பணிகளை தயார்படுத்துறது, கட்சி பேரை முதல்ல சொல்லுங்கள் சார். ஒரு வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேருன்னே சொல்லுங்கள். என்ன பேருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. கட்சி பேரை சொன்னால் தானே. சரி, யார் மாவட்ட லெவலில் பொறுப்பாளர் சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட் லெவலில் யார் பொறுப்பாளர்னு சொல்லுங்களேன். அதே சொல்ல முடியலையே உங்களால் ஒன்றும். கமலஹாசன் மீட்டிங் போட்டார், கட்சிக்கு பேர் வச்சிட்டாரு, கொடி வச்சிட்டாரு, ஊராக மீட்டிங் போடுறாரு, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிரகாஷ் ராஜ் சொல்லிட்டாரு நான் எங்கே நிற்க போகிறேன்னு. பெங்களூர் சென்ட்ரலில் நான் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ரஜினிகாந்த் சொல்லட்டுமே, சரி கட்சி அப்புறம் ஆரம்பிச்சுக்கிட்டோம், இந்த ஊரில் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொல்லட்டுமே. மழை வர்றது மாதிரி இன்றைக்கி மழை வருமா, இல்லை புலி வருதுன்னு நம்ம சின்ன வயசில் அறிவிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாங்கிறீங்க. நிறைவான ஒரு செய்தி சுருக்கமாக சொல்லுங்கள். சுரங்க ஊழல் உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷை நெருங்குகிறது சிபிஐ. இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு அகிலேஷ் இல்லை, அது எல்லாருக்குமே தான். இந்த மத்திய பிரதேஷ் எலெக்ஷனுக்கு முன்னாடி மாயாவதி வந்து எங்களோட கூட்டணி போட்டுருவாங்கங்கிற பயத்தில் அவர் தம்பியை இல்லீகலாக பிடிச்சி வச்சதா சுப்ரீம் கோர்ட்டில் ஆலோக் வர்மாவே சொல்லியிருக்கிறாரு. 2 நாள் அவரை போட்டி வச்சு அந்த அம்மா எங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னப்பறம் தான் வெளில விட்டாங்க. இவருக்கு முன்னாடி நாள் அன்றைக்கி அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. பிஎஸ்பி எஸ்பியும் ராஷ்ட்ரிய லோக்தளும் நிஷாத் பார்ட்டிங்கிறவங்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி போடுறதாக அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் சந்தித்து ஒரு மீட்டிங் போட்டு சீட்டெல்லாம் டிசைட் பண்ணதாக பேசிட்டாங்க. அது அடுத்த நாளே இந்த ரெய்டு வந்திருக்கு. அப்போ இத்தனை நாள் 4.5 வருஷம் இல்லாத ரெய்டு இன்றைக்கி ஏன் வரணும்? அதுதான் காரணம். அதில் என்ன சந்தேகமே கிடையாது. நேரம் கருதி முடிக்க வேண்டிய சூழல். நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.